இன்றைக்கி இந்த ப்ரோமோக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். விக்கல் சொன்ன கருத்து நல்லா இருந்துச்சு, ஆனால் அதுலேயும் ஒரு உள்குத்து இருக்குது. விக்கல்ஸ் ஒரு வன்ம குடோனாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, அதுலேயும் ஒரு வன்மம் வச்சு தான் பேசுனாங்க. ஏன்னா ஒருத்தவங்க அழிக்கணும்னு நினைக்கிறேங்க, அவங்களே அழிச்சிக்குவாங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் சொன்னார். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவது போல் வன்மத்தை செலுத்துகிறார் விக்ரம் அப்படின்னு எல்லாருமே விக்ரம் தான் வச்சு செஞ்சிட்ருக்காங்க. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் விஜய் சேதுபதி மவளை வியானா ரொம்ப நாளாக எஸ்கேப் ஆகிட்டே இருந்த, இந்த வாரம் மாட்டினியா, இருக்கு கச்சேரி உனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கான். சரி, பார்க்கலாம் வியானாவை வச்சு செய்கிறாரா அப்படின்னு. எனக்கு என்னமோ வியானாவையும் அரோராவே வச்சு செய்வார் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா சபரிக்கிட்டேருந்து பசிக்கு எடுத்துன்னு வச்ச மாதுளம்பழத்தை திருடிடுச்சு, இன்னொன்று செருப்பை திருடிச்சு, அவருக்கு இடுப்பு வலி வர மாதிரி. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் விஜய் சேதுபதி என்னடா இந்த வார கடைசியில் எனக்கு பேச ஒன்றுமே இருக்காது போலன்னு நினச்சேன். வியானா உனக்கு கோடி புண்ணியமா போகும், கச்சேரி உங்ககிட்டவே ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குற வேலை அந்த மாதிரி இருக்குது. டாஸ்க் பேப்பர்லாம் மேடம் கிழிச்சு வச்சுருக்காங்க. சரி, அடுத்த கீழே இருக்க கமெண்டில் வாய் பேசுவதான் அதுக்காக இப்படியா பாருவை 4 நாளாக கிச்சனில் போட்டு குமுறுன்னு குத்துவீங்க அப்படின்னு வாய் பேசுறதுக்கோசம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குல்ல, பாவங்க. சரி, இந்த கமெண்ட் படிக்கலாம். விக்ரம் நீ எவ்வளோ கேடு கெட்டவனுன்னு ஒவ்வொரு முறையும் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்லும்போது தெரியுது. நீ சொல்கிற வார்த்தை உனக்கே 100% பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் தானேங்க வந்ததுலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. பயப்புள்ள அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு. சாண்ட்ரா உள்ளே டாஸ்க்கு கொடுத்ததுலேருந்து. சரி, அப்படியே ஆளே மாறிட்டார். அதுக்கு தான் வைல்ட் கார்டுன்றவங்க உள்ளே வரணும் போல். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாமா. இந்த கமெண்டில் 50 நாட்கள் கடந்தும் இன்னமும் ஒருவரை கூட இவர் டைட்டில் வின்னராக தகுதி உடையவர் என்று சொல்ல முடியவில்லை என்று யாரெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதான். ஆனால் எனக்கு என்னமோ பார்வை ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. சரி, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். இந்த கமெண்டில் பாரு ஃபோட்டோவை டாஸ்கில் வச்சு பிக் பாஸ் மறைமுகமாக சொல்கிறார் வேறு யாரும் உருப்படியாக இல்லைன்னு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்த சீசனில் இருக்கவங்க ஃபோட்டோலாம் வச்சுருந்தாரு. அதில் பாருவோட ஃபோட்டோவும் இருந்துச்சு, வேறு யார் ஃபோட்டோவும் கிடையாது. கரெக்ட் தான். அது கீழே இருக்க கமெண்ட் பாருங்கள். அமித் பாரு ஹெல்த் ரீசன் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு மந்த்லி வர ப்ராப்ளம்னு. ஆனால் விக்ரம் சொல்கிறான் ஒரு நாள் இத்தனை டைம் அழுதா நம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவ்வளோ வஞ்சத்தை செலுத்திட்டு இருக்காரு போல். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிப்பலாம் வாங்க. இந்த கமெண்டில் பார்வதியை மட்டும் எல்லாரும் பின்னாடி பேசி அசிங்கப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பாவங்க பாரு, இதனால தான் நிறைய பேருக்கு பார்வை இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு படிக்கலாம். இந்த கமெண்டில் விஜய் சேதுபதி மைண்ட் வாய்ஸ் இந்த வாரம் வியானா வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை தான் வச்சு செய்ய போகிறாங்க. மேடம் க்யூட் மேடம், இந்த வாட்டி தெரியும் க்யூட் எந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது இப்போ தான் அந்த மேடமோட ரியாக்ஷனே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் காட்டினாருன்னா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம். சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுறங்க. நம்ம அடுத்த ஒரு ப்ரோமோ வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.